ஒரு நல்ல அரசாங்கம் என்பது மெஜாரிட்டியினுடைய அரசமைப்பு மட்டுமல்ல, மைனாரிட்டி மக்களினுடைய பாதுகாப்பும் தான். இந்திய திருநாட்டினுடைய அறிவிக்கப்படாத வேத வாசகம் என்ன தெரியுமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடுவதுதான் இந்த பாரத தேசம். ஆனா இந்த ஒற்றுமைக்கு உலை வைக்கும் வகையில் பல்வேறு சிறுபான்மை விரோத நடவடிக்கைகள் நடந்து வருவது வருந்தத்தக்கது. அதில் முக்கியமான ஒன்றுதாங்க இந்த வகுப்பு மசோதா சட்ட திருத்தம். இந்த வகுப்பு மசோதா சட்ட திருத்தம் ஏன் வந்தது? அடிப்படையில் வகுப்பு மசோதா சட்டம்ங்கிறது என்ன? வகுப்பு வாரியம்னா என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் முதல் தீர்மானமாகவே ஏன் இதை முன்மொழிந்தோம்? நிலவரம் களம் எப்படி இருக்கு? உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்திடலாம். அனைவருக்கும் ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். இந்த இந்திய தேசத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மஹிந்திரா ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த மஹிந்திரா உலக பிரசித்தி பெற்றதுல. இந்த மஹிந்திரா கம்பெனி ஈரோட்ல ₹1 இட்லி வித்த பார்ட்டிக்கு வீடு கட்டி கொடுத்தார்ல. மஹிந்திரா இப்பவும் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கார்ல. இந்த மஹிந்திரா கம்பெனி உருவாக்கப்பட்ட போது மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனி தான் இருந்தது. மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனி உள்ளார இந்துவும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இணக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய தொழில் புரட்சி. சுதந்திரத்தின் போது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் துண்டாடப்பட்ட போது, ஒரு தாயின் 2 பிள்ளைகளாக 2 பேரும் பிரிந்த போது, இந்த மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனியில முகமதாக இருந்தாரு, அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார். அங்க போய் அந்த நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ஆனாரு, அவர் கவர்னர் ஜெனரலாவே ஆனாரு. அது தனிக்கதை. அப்போது அவர் போனார் பாருங்க. அப்ப மஹிந்திரா தனியாக பிரிந்து மஹிந்திராவாக உருமாறியது. அப்போ அந்த காலகட்டத்தில் சுமார் குறைந்தது 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து போனாங்க. பாகிஸ்தான், இன்றைய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில இருந்து இந்துக்கள் இந்த பக்கமும், இன்றைய இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்கள் அந்த பக்கமும் இடம்பெயர்ந்த போது குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் காணாமல் போனாங்க. வேற போச்சு தெரியல, செத்து போனாங்க. அந்த ஒரு கொடிய ஒரு பெரிய விஷயம், ஒரு கருப்பு புள்ளி இருக்கு பாருங்க. அப்படி போகும்போது என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருந்து பன்னெடு காலம் வாழ்ந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்து இங்கிருந்து போற பல மக்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடைமைகளை இந்த நேம் ஆஃப் அல்மைட்டி, அல்லாவின் பேரில் எழுதிட்டு போனாங்கன்னா பத்திரம்லாம் கிடையாது. அது வெர்பலாவோ அல்லது பத்திரமோ கிடையாது. ஓரளா சொன்னாலும் அது கொடை தான். ஏன் தெரியுமா? இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை பண்பு என்பது ஈகை தாங்க. எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியன் அவனுடைய கடமையாக ஈகை வைத்திருப்பார்கள். அப்படி கொடுத்த அந்த லேண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒண்ணு அவங்க இது மாதிரி இடம்பெறும் போது கொடுக்கிறது இல்ல, இங்கேதான் இருப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, அவர்களினுடைய கடமையாக கொடுப்பது. எது கொடுப்பாங்க? ஒரு பள்ளிவாசல் கட்ட. எது கொடுப்பாங்க? ஒரு மதராசா கட்ட. எது கட்டுவாங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு, சமூகத்துக்கு பயன்படுங்கிறதுக்காக பெருமளவுல கொடுப்பாங்க. இப்படி வரக்கூடிய இந்த சொத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த சொத்தை எல்லாம் ஒரு நிர்வாகம் செய்யணும்ல. அப்படி நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்டதுதான் 1954-55 இந்த வகுப்பு சட்டம் வருது. சரி, இப்ப சட்டம் வந்துருச்சு, நிலம் இருக்கு, இது ரெண்டையும் நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணுமே. அந்த அமைப்பு தான் வாரியம், வகுப்பு வாரியம். இந்தியால மொத்தம் கிட்டத்தட்ட 30 வகுப்பு வாரியம் இருக்குன்றாங்க. இப்போ அந்த அமைப்பு வாரியம் வந்துருச்சு, சட்டம் இருக்கு, அந்த லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சுமாரா பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் இருக்கும்னு கணக்கிடுறாங்க. சரி, அதோடைய மதிப்பு என்ன? சுமார் 1.2 லட்சம் கோடி மதிப்பு இருக்குன்றாங்க. அப்ப இந்திய அளவில் அது எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டினா, டாப் 3 ப்ராப்பர்ட்டிஸ்ல அது ஒண்ணுன்றாங்க. அதாவது முதல்ல டாப் 1 இந்திய ரயில்வேஸ் இருக்கு பாருங்க. இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கு தான் இந்தியாவிலேயே அதிகமான அசையா சொத்து இருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல யாருக்கான்னு பார்த்தா இந்தியாவினுடைய முப்படை, வான்படை, தரைப்படை, கப்பற்படைன்னு சொல்லப்படுற ஆர்ம்டு போர்சஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு 2ஆம் இடம். 3ஆவது இடம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா வகுப்பு வாரியத்துக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட அமைப்பு, இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, இதற்கான சட்டங்கள் இருக்கிற பொழுது இதுல அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இஸ்லாமியர்களே தீர்ப்பாயங்களின் மூலமாக சரி பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த வகுப்பு வாரியத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு ஏதாவது அவர்களுடைய அமைதிக்கு குந்தகம் வந்ததா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அடுத்தடுத்து இதுல இந்த பிரச்சனை இருக்கு, அதுல அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்பட்டு பல முறை சட்ட திருத்தங்கள் வந்தது. காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்தது, 95ல வந்தது, 2013ல வந்தது. இப்போது இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் அவர்களினுடைய ஒரு அஜெண்டாவாகவே என்ன வைத்திருந்தாங்கன்னு சொன்னா,
இந்த வகுப்பு வாரிய மசோதால பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி போன வருஷமே இதற்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. பலமான எதிர்ப்பு வந்த போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போன ஆகஸ்ட்ல அமிச்சாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலாரையும் பிஜேபியினுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருந்தது. பின்பு 40க்கும் மேல சட்ட திருத்தங்களாம் சொல்லப்பட்டு நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம், குழு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லி முடிச்சு அவங்க கொண்டு வந்து கொடுத்திருப்பது கிட்டத்தட்ட அதே பழைய அவர்களினுடைய கனவாக இருந்த வகுப்பு வாரிய மசோதாவினுடைய சட்ட திருத்தம் என்ற பெயரில் நடந்திருக்கக்கூடியது அவர்களுக்கு ஃபேவரபிளான, அவர்களினுடைய கொள்கைகளுக்கு ஃபேவரபிளான ஒரு விஷயம் தான். இதனால தான் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டத்துல முதல் தீர்மானமாகவே இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்தது. மிக கடுமையா எதிர்க்கிறோம். என்னதான் அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க? ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனை? இப்ப இதுல நாம எங்க தொழுவணும், இஸ்லாமியர்கள் எங்க தொழுவணும், அவங்க எங்க வாழணும், அவங்க வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுடைய காலம் முடிந்த பிறகு அவர்களை நல்லடக்கம் செய்வாங்களே அந்த இடம் எங்க அந்த நல்லடக்கம் இந்த இடத்துல செய்யணும், இது எல்லாமே வகுப்பு வாரியத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டதுதான். இப்ப கொண்டு வர சட்ட திருத்தத்தின் மூலமாக பிறப்பில் இருந்து, தொடுவதில் இருந்து, அவர்கள் வாழ்வதில் இருந்து, காலம் முடிந்து நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே அவர்களுக்கான இந்த மண்ணில் இந்தியனாக பிறந்ததற்கான ஒரு உரிமைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது. முதல் விஷயம், இந்த லேண்டோ இந்த ப்ராப்பர்ட்டியோ இந்த வகுப்புக்கு சொந்தமா இல்லையா பார்த்து முடிவு பண்ணக்கூடிய அந்த தீர்ப்பாயத்துக்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்ததுல அதுல ஒரு அடி. இப்ப இதை எப்படி பாருங்க, வகுப்பு வாரியம் வெர்சஸ் கவர்மெண்ட். இது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் இவங்க சொல்றாங்க, இல்லன்னு கவர்மெண்ட் சொல்லுது. இப்ப வரக்கூடிய புதிய சட்ட திருத்தத்தின்படி இதை முடிவெடுக்கக்கூடியது யார் தெரியுமா? கலெக்டர். எந்த கலெக்டர்? இந்த கவர்மெண்ட்டுடைய கலெக்டர். கவர்மெண்ட்டை விட பெரிய ஆளா அந்த கலெக்டர்? அவர் கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட். அவர் டாக்ஸ் ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. இப்ப அவரை அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுவரைக்கும் வகுப்பு வாரியத்துக்குள்ளார இல்லாத ஒரு புதுமையை கொண்டு வர்றாங்க. என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாத மக்களும் வகுப்பு வாரியத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஆகலாம்னு சொல்றாங்க. இது எப்படி நியாயம்? இஸ்லாமியர்கள் காலங்காலமாக அவர்களினுடைய ஈகை குணத்தோடு ஒரு கம்யூனல் லிவிங்காக, ஒரு சோசியல் சர்வீஸா, பப்ளிக் வெல்ஃபேர் நடக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரம் செய்த சொத்தில் இருந்து ஒரு கொடையளிப்பதாக அவர்கள் கொடுத்த ஒரு சொத்தை நிர்வாகம் செய்தது இஸ்லாமியர்கள். சம்பந்தமே இல்லாம நான் முஸ்லீம் மெம்பர்ஸும் அதுல போய் மெம்பர் ஆகலாம்னா, நான் முஸ்லீம் மெம்பர்னா யாரு? சோசியல் சர்வீஸ் பண்ணவரா வரப்போவாரு? இதை பயன்படுத்தி சும்மா ஒரு எல்லாருக்கும் புரியணுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மதிப்பிற்குரிய எச் ராஜா ஐயா வகுப்பு வாரியத்தினுடைய ஆட்சி மன்ற குழு மெம்பரா வரலாம். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு ஓட்டையை அதுல போட வேண்டிய தேவை என்ன வருது? அடுத்து இன்னொரு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல எளிமையா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இதற்கு முன்பு இருந்த சட்டத்தின்படி 3 இஸ்லாமிய எம்பிஸ் வாரியம் சார்பா வரும். ஆனா இப்ப 3 எம்பிஸ் மட்டும் தான் போடுவாங்க. அவங்க இஸ்லாமியரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றாங்க. எவ்வளவு நுணுக்கமா கொண்டு வராங்க பாருங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் இருக்கு. ஒரு கிராம சபையிலிருந்து, பஞ்சாயத்திலிருந்து, நீதி பரிபாலனம் செய்யப்படுகிற நீதிமன்றத்திலிருந்து ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகாரம் இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு புதிய சட்ட திருத்தத்தின்படி மேல்முறையீடு செய்ய முடியும், ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியும்னு இன்னொன்னையும் கொண்டு வராங்க. அதோடு இல்ல, தணிக்கை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொத்து எப்படி இருக்குன்னு தணிக்கை பண்ணி அதை வெப்சைட்ல டிரான்ஸ்பரண்டா போடணுமா. இவ்வளவு கிடுக்கிப்பிடி இத்தனை வருடமாக போடாமல் இவ்வளவு டிரான்ஸ்பரன்சி மீதி அச்சங்கள்லாம் எதையுமே நம்ம கொண்டாடாம இதில் மட்டும் கொண்டு வந்து திணிப்பது என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களினுடைய கழுத்தை பிடித்து நெரிப்பதற்கு சமமானது. அவர்கள் ஆட்சி மன்ற குழு மெம்பர்ஸா இருக்கிறாங்க. அதுல பெண்கள் கொண்டு வரணும். இன்னைக்கு நேத்திக்கா ஆல்ரெடி தமிழ்நாடினுடைய வகுப்பு வாரியத்துல பெண்கள் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பெண் அந்த தலைமை பதவி சொல்ல கிட்டத்தட்ட சிஇஓ மாதிரி ரேங்க்ல தமிழ்நாடு, எனக்கு நினைவு சரியா இருக்கும்னா தமிழ்நாடு வகுப்பு வாரியத்துடைய சிஇஓ போஸ்ட்ல ஒரு லேடி இருந்திருக்கிறாங்க. பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி வகுப்பு வாரியத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக என்னமோ பெண்களுக்கு அவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த வகுப்பு வாரியத்துள்ளார அவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிறாங்க, அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை தரல என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு தாக்குதல் தான் இந்த புதிய சட்ட திருத்தம். இந்திய திருநாடு பிரிட்டிஷ் காலனி கொடுங்கோல் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த முதல் சிறு குரல்களில் ஒன்றுன்னு சொன்னா அது அசிமுல்லா கான் என்ற ஒரு இஸ்லாமியரினுடைய குரல். இது தவிர்க்க முடியாதது. புரட்சியின் தூதர் என்று வர்ணிக்கப்பட்டவர் அசிமுல்லா கான். இந்தியாவில் இந்தியர்கள் என்று சொன்னாலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்ன பிற சமய மக்களும் சேர்ந்தவர்கள் தான்.
இந்த இந்திய திருநாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. தஞ்சாவூர் பக்கத்துல காசுவள நாடுன்ற ஒரு சின்ன ஊர்ல 300 ஆண்டுகளாக முஹர்ரம் பண்டிகையை இந்துக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு போகிற எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. சமய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து அமைதி பூங்காவாக அவர்கள் ஊரை கட்டுப்படுத்தி அதில் நல்ல ஒரு சகோதரத்துவ உணர்வை கொண்டு வருவதில் இரு சமூகத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் பங்கு இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் ஜனாதிபதியிலிருந்து துடுப்பாட்ட அணியினுடைய தலைமை பதவியிலிருந்து எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ இஸ்லாமிய தொழிலதிபர்களினுடைய தொழிற்சாலைகள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்து தொழிலாளிகளும் கிறிஸ்தவர்களும் வேலை பார்க்கிறாங்க. இப்ப எங்க பிரச்சனை வருது? தங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக வெறிபிடித்த ஒரு சில அரசியல் தலைவர்களினுடைய தவறான பாதைகளால அப்பாவி மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. இதுல பல ஸ்டேஜஸ் இருக்கு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அரசியல் சட்டத்தையோ சட்ட திருத்தத்தையோ ஒரு திணிப்பையோ கொண்டு வருவாங்க. இரண்டாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அதை மையப்படுத்தி அது பேசு பொருளாக்கி அதன் மீது ஒரு பெரிய உரையாடல் செய்வதற்கு பதிலாக அதன் மீது ஒரு வார்த்தை வன்முறையை தொடங்குவாங்க. மூணாவது என்ன? வார்த்தைகளில் இருக்கிற அந்த வன்முறையை களத்துல கொண்டு தெருவெங்கும் வன்முறை வெறியாட்டம் நடக்கும். நான்காவது என்ன? அதுல ஒரு அரசியல் தலைவர் கூட பாதிக்க மாட்டாரு. அப்பாவி தொண்டர்கள், பொலிட்டிசைஸ் செய்யப்பட்ட புவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க கொத்து கொத்தா சாவாங்க. இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து முடிந்து ஒரு சில ஆண்டுகளில் ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன்ல யாரோ ஒரு சில கட்சிகள் ஆதாயம் அடைந்து அதிகாரத்திற்கு போவாங்க. இன்னும் சில பேர் நான் உங்களுக்கு உரிமை வாங்கி தரேன்னு சொல்லி போலி வேஷம் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே மேல அதிகாரங்கள் இருப்பவங்களோட கள்ள நட்பை வைத்துக்கொண்டு முன்னுக்கு பின் ஒரு போலி வேஷத்தை போட்டுக்கிட்டு முழுக்க அரசியல்வாதிகளினுடைய சுயலாபத்திற்காக அப்பாவி மக்களினுடைய அன்றாட மன நிம்மதியை இழந்து தவித்து வருவது இந்தியாவில் ஒரு தொடர்கதை. அதுதான் இந்த விஷயத்தில் நடந்து விடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இதனால் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான 17 தீர்மானங்கள் கொண்டு வந்த போது முதல் தீர்மானமாக இதை கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை இந்த நேரத்தில் படித்து காட்டுவது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற அந்த முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நம்பர் 1, இஸ்லாமியர்களினுடைய உரிமைகளை பறிக்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். நாடு முழுவதும் உள்ள வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லி தான் உள்ள வராங்க. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. நானும் சுட்டி காமிச்சு ஆகஸ்ட்ல அனுப்பிச்சாங்க. இக்குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது. நீங்களே ஒரு டீம் அனுப்புறீங்க. அந்த ஒரு டீம் யார் தெரியுமா? இவங்களுடைய பி டீம் தான். ரொம்ப நாளா யார் பி டீம்ன்ற பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் செட்டிங். ரொம்ப அழகா அந்த கூட்டுக்குழுல எதிர்கட்சியில சும்மா ஃபார்மாலிட்டி கொஞ்சம் பேரை போட்டு பெரும்பான்மை யாரு அவர்களுக்கு ஆதரவான கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆமதிக்கூடியவங்களை போட்டுட்டு அவங்க கிட்டையும் காமிச்சிட்டோம். இந்த சட்டத்தை அவங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம், மற்றபடி பிரச்சனைட்டாங்க, அவரே சொல்லிட்டாரு. அவர் யாரு? இவர் போட்டவர் தான். அப்படியே ஒரு செட்டிங் போட்டிருக்கிறாங்க. இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன. இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு வலியுறுத்துகிறது. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநில அரசுகள் சட்டசபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வகுப்பு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடாது என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது என்று உரத்த குரலில் முதல் தீர்மானமாக அன்று நாம் சொன்னோம். இன்றும் சொல்கிறோம். காலம் மாறும், காட்சி மாறும், ஆட்சி மாறும். குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஓங்கி உறக்க ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இந்த குரல் மக்களின் பேராதரவோடு இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்ற பொறுப்பை தன் கைகளில் ஏந்தும். அப்போது அனைவருக்குமான சமத்துவமான சமூக நீதியான உண்மையான சமூக நீதியான
நல்ல பல விஷயங்களை முன்னெடுப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த சம்பவம் பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வேற எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. அன்பர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகளோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். நன்றி, வணக்கம்.